ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நான் பிரம்மம், பாகம் 2. ஐ ஆம் தட். ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜ். எது தூயதாகவும் கலங்கப்படாமலும் சார்ந்தில்லாமலும் இருக்கிறதோ அது மெய். மகாராஜ், இந்தியாவிற்கு திரும்ப வந்துவிட்டாய். எங்கு சென்றிருந்தாய்? என்ன கண்டாய்? கேட்பவர், நான் சுவிட்சர்லாந்திலிருந்து வருகிறேன். அங்கு மெய்யறிந்ததாக கூறிக்கொள்ளும் ஒரு குறிப்பிடத்தக்க சிறப்பான மனிதருடன் தங்கியிருந்தேன். கடந்த காலத்தில் அவர் பல யோகாக்களை செய்துள்ளார், பல அனுபவங்களை பெற்றிருந்தார். இப்போது எந்த சிறப்பான சக்தியோ அறிவோ தனக்கு இருப்பதாக அவர் சொல்லிக் கொள்வதில்லை. அவரை பற்றிய ஒரே ஒரு வழக்கத்திற்கு மாறான உணர்வுகள் சம்பந்தப்பட்டது. அவரால் பார்ப்பதை பார்ப்பவரிடமிருந்து பிரிக்க முடியவில்லை. உதாரணத்திற்கு, ஒரு பேருந்து அவரை நோக்கி வந்தால் அவருக்கு பேருந்து அவரை நோக்கி வருகிறதா அல்லது அவர் பேருந்தை நோக்கி செல்கிறாரா என்று அவருக்கு தெரியாது. அவர் பார்ப்பவர் மற்றும் பார்க்கப்படுபவராக ஒரே சமயத்தில் இருப்பதாக தோன்றுகிறது. அவை இரண்டும் ஒன்றாகி விடுகின்றன. அவர் எதை பார்த்தாலும் அதை தான் என பார்க்கிறார். நான் சில வேதாந்த கேள்விகளை கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியாது. எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் நான் எதையெல்லாம் அறிந்து உணர்கிறேனோ அதோடு என்னுடைய இந்த வினோதமான அடையாளம்தான் எனக்கு தெரிந்தது. நான் இதை தவிர வேறெதையும் எதிர்பார்க்கவில்லை என்று அவர் சொன்னார். மொத்தத்தில் அவர் ஒரு பணிவான மனிதர். அவருக்கு சீடர்கள் யாரும் கிடையாது. அவர் தன்னை எந்த விதத்திலும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்துக் கொள்வதில்லை. தன்னுடைய இந்த வினோதமான நிலையை பற்றி மட்டுமே பேச முற்படுகிறார், அவ்வளவே. மகாராஜ், இப்போது தனக்கு என்ன தெரியும் என்று அவருக்கு தெரியும். மற்ற எல்லாமும் முடிந்துவிட்டது. இன்னும் பேசவாவது செய்கிறார். சீக்கிரமே அவர் பேசுவதையும் நிறுத்தி விடுவார். கேட்பவர், பிறகு அவர் வேறு என்ன செய்வார்? மகாராஜ், அசைவற்று இருப்பதும் மௌனமும் செயலற்ற தன்மை அல்ல. பூ வாசனையால் இடத்தை நிரப்புகிறது, விளக்கு ஒளியால். அவை ஒன்றும் செய்வதில்லை. இருப்பினும் வெறுமனே தாங்கள் இருப்பதால் ஒவ்வொன்றையும் மாற்றுகின்றன. நீ விளக்கை படம் எடுக்கலாம், ஆனால் அதன் ஒளியை அல்ல. நீ ஒரு மனிதரை, அவர் பெயரை, அவர் தோற்றத்தை அறியலாம், ஆனால் அவர் வல்லமையை அல்ல, அவருடைய செல்வாக்கை அல்ல, அவருடைய இருத்தலை செயல்பாடு, சைத்தன்ய ரூபம். கேட்பவர், செயல்பட்டு கொண்டிருப்பது இயல்பானது அல்லவா? மகாராஜ், ஒவ்வொருவரும் செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டுகிறார்கள். ஆனால் அவருடைய செயல்கள் எங்கிருந்து தோன்றுகின்றன? அர்த்தமில்லாமலும் வேதனையுடனும் முடிவில்லாத தொடர்ச்சியாகவும் ஒரு செயல் இன்னொரு செயலை தோற்றுவிக்கின்ற மத்திய புள்ளி எதுவும் கிடையாது. வேலையும் ஓய்வும் மாறி மாறி நிகழ்வதில்லை. எல்லா அசைவும் எங்கு தோன்றுகிறதோ அந்த நிலையான மையத்தை கண்டுபிடி. எப்படி ஒரு சக்கரம் அச்சாணியை சுற்றி சுழல்கிறதோ அப்படி எப்போதும் நீ மத்தியில் இருக்கும் அச்சாணியில் இருக்க வேண்டும். புற எல்லையில் சுழன்று கொண்டிருக்க கூடாது. கேட்பவர், அதை நான் எப்படி நடைமுறைப்படுத்துவது? மகாராஜ், ஒரு எண்ணமோ ஆசை அல்லது அச்சத்திற்கான உணர்ச்சியோ உன் மனதில் எப்போது வந்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடு. கேட்பவர், என் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் அடக்குவதால் ஒரு எதிர்வினை தூண்டப்படும். மகாராஜ், நான் அடக்குவதை பற்றி பேசவில்லை. கவனத்தை கொடுக்க மட்டும் செய்யாதே. கேட்பவர், மனதின் அசைவுகளை நிறுத்த நான் பிரயத்தனப்படக்கூடாதா? மகாராஜ், பிரயத்தனத்திற்கும் அதற்கும் சம்மதம் இல்லை. வெறுமனே அப்பால் திரும்பிவிடு. எண்ணங்களை பார்ப்பதற்கு பதிலாக எண்ணங்களுக்கு இடையில் பார். நீ ஒரு கூட்டத்திற்குள் நடக்க வேண்டி இருந்தால் நீ சந்திக்கும் ஒவ்வொருவருடனும் சண்டையிட மாட்டாய். வெறுமனே இடையில் உன் வழியை கண்டுபிடிப்பாய். கேட்பவர், என் மனதை கட்டுப்படுத்த என் மனோ உறுதியை நான் உபயோகித்தால் அது என் அகங்காரத்தை வழிவூட்ட மட்டுமே செய்யும். மகாராஜ், ஆமாம், நீ சண்டை போடும்போது ஒரு சண்டையை வரவேற்கிறாய். ஆனால் நீ எதிர்க்காமல் இருந்தால் நீ எந்த எதிர்ப்பையும் சந்திப்பதில்லை. நீ விளையாட மறுத்தால் போட்டிக்கு வெளியில் இருப்பாய். கேட்பவர், நான் மனதிலிருந்து விடுபட எவ்வளவு காலம் ஆகும்? மகாராஜ், அது 1000 வருடங்களை கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் மெய்யாக கால அவகாசம் எதுவும் தேவையில்லை. உனக்கு தேவையானதெல்லாம் மிக மிக ஈடுபாட்டுடன் இருப்பதுதான். இங்கு மனோ உறுதிதான் செயல். நீ உள்ளார்ந்து இருந்தால் அடைந்து விடுவாய். அது மனப்பாங்கை பொறுத்த சங்கதி. அச்சத்தை தவிர வேறு எதுவும் உன்னை இங்கேயே இப்போதே ஒரு ஞானியாக இருக்க தடுப்பதில்லை. நபரற்று வியக்தியாக இல்லாமல்
இருப்பதற்கு நபரற்ற இருத்தலாக வியக்தாவாக இருப்பதற்கு நீ அச்சப்படுகிறாய். இது மிகவும் எளிமையானது. உன் ஆசைகளிலிருந்தும் அச்சங்களிலிருந்தும் அவை உருவாக்கும் எண்ணங்களிலிருந்தும் அப்பால் திரும்பிவிடு. அப்போது உடனடியாக உன் இயல்பான நிலையில் இருப்பாய். கேட்பவர், மனதை சீரமைப்பது, மாற்றுவது, நீக்குவது என்பது இல்லையா? மகாராஜ், ஒன்றுமே கிடையாது. உன் மனதை தனியாக விட்டுவிடு, அவ்வளவே. அதனோடு செல்லாதே. உன்னுடையதல்லாமல் அதன் சொந்த சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியும் எண்ணங்களை தவிர்த்து மனம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்று கிடையாது. நீ அவற்றில் ஆர்வத்துடன் இருப்பதால் அவை உன்னை ஆதிக்கம் செய்கின்றன. தீயதை எதிர்க்காதே என்று இயேசு சொன்னதை போன்றதே இது. தீயதை எதிர்ப்பதன் மூலம் நீ வெறுமனே அதை வழிவூட்ட செய்கிறாய். கேட்பவர், ஆமாம், இப்போது அதை நான் புரிந்து கொள்கிறேன். நான் செய்ய வேண்டியதெல்லாம் தீமை இருப்பதை மறுப்பதுதான். ஆனால் இது ஒரு மாதிரியான சுய கருத்துரை அல்லவா? மகாராஜ், நல்லதற்கும் தீயதற்கும் இடையில் சிக்கிக் கொண்டுள்ள ஒரு நபராக உன்னை நினைத்தால் சுய கருத்துரை முழு வீச்சில் நடக்கும். நான் உன்னை கேட்பதெல்லாம் இதற்கு ஒரு முடிவு கட்டி விழித்து உள்ளவற்றை உள்ளவாறு பார் என்றுதான். நீ சுவிட்சர்லாந்தில் உன் வினோதமான நண்பருடன் தங்கியிருந்த போது அவருடைய அருகாமையில் என்ன லாபம் அடைந்தாய்? கேட்பவர், ஒன்றுமே இல்லை. அவருடைய அனுபவம் என்னை பாதிக்கவே இல்லை. ஒன்றை நான் புரிந்து கொண்டேன், தேடுவதற்கு ஒன்றுமில்லை என்று. நான் எங்கு சென்றாலும் பயணத்தின் முடிவில் எதுவும் எனக்காக காத்திருப்பதில்லை. பயணத்தின் விளைவு கண்டுபிடித்தல் அல்ல. மகாராஜ், ஆமாம், அடையக்கூடிய அல்லது இழக்கக்கூடிய ஏதாவது ஒன்றிலிருந்தும் உன் ஸ்வரூபம் மிகவும் தனித்தது. கேட்பவர், நீங்கள் அதை பற்றற்று இருப்பது என்பீர்களா அல்லது தியாகம் என்பீர்களா? மகாராஜ், தியாகம் செய்ய எதுவும் இல்லை. நீ கைப்பற்றுவதை நிறுத்தினால் போதும். கொடுக்க உன்னிடம் இருக்க வேண்டும். உன்னிடம் இருக்க நீ எடுக்க வேண்டும். எடுக்காமல் இருப்பது நல்லது. அது ஆன்மீக பெருமை என்னும் ஒரு அபாயகரமான அகங்காரத்திற்கு கொண்டு போகும். தியாகத்தை பயிற்சி செய்வதை விட எளிது. இந்த மாதிரியான எடை போடுவது, தேர்ந்தெடுப்பது, விருப்ப தேர்வு, பரிமாற்றம், இவையெல்லாம் ஆன்மீக சந்தையில் பொருள் வாங்குவது. உனக்கு என்ன வேலை அங்கே? என்ன பேரம் பேசு போகிறாய்? நீ வியாபாரத்தை விட்டு வெளியே வந்து விட்டால் இந்த முடிவற்ற பதட்டமான தேர்விற்கு என்ன பயன்? அமைதியின்மை உன்னை எங்கும் கொண்டு போகாது. உனக்கு எதுவும் தேவையில்லை என்று பார்க்க ஏதோ தடுக்கிறது. அதை கண்டுபிடித்து அதை பொய் தன்மையை பார். இது சிறிதளவு விஷத்தை உண்டுவிட்டு தீராத தாகத்தால் துன்பப்படுவது போல. தண்ணீரை அதிக அளவு குடிப்பதற்கு பதிலாக ஏன் விஷத்தை நீக்கி இந்த எரியும் தாகத்திலிருந்து விடுபடக்கூடாது? கேட்பவர், நான் அகங்காரத்தை நீக்க வேண்டும். மகாராஜ், காலத்திலும் இடத்திலும் உள்ள ஒரு நபர் நான் என்னும் உணர்வு விஷம். ஒரு வகையில் காலம் என்பதே விஷம். காலத்திற்குள் எல்லாமும் ஒரு முடிவிற்கு வந்து புதியவை பிறக்கின்றன. அவற்றையும் அவற்றின் முறை வரும்போது காலம் விழுங்கி விடுகிறது. நீ காலத்துடன் நெருக்கமாக இருக்காதே. அடுத்து என்ன, அடுத்து என்ன என்று பதற்றத்துடன் கேட்காதே. நீ காலத்திலிருந்து வெளியேறி அது உலகத்தை விழுங்குவதை பார். நன்று. ஒவ்வொன்றிற்கும் முடிவை கொடுப்பது காலத்தின் இயல்பில் உள்ளது. இருந்துவிட்டு போகட்டும். எனக்கு அது பொருட்டல்ல. நான் எரிபடக்கூடியவன் அல்ல. நான் எரிபொருளை சேகரிக்க வேண்டியதும் இல்லை என்று சொல். கேட்பவர், சாட்சியாக பார்க்க வேண்டியவை இல்லாமல் இருக்க முடியுமா? மகாராஜ், சாட்சியாக பார்க்க எப்போதும் ஏதாவது இருக்கும். ஏதாவது ஒன்று இல்லை என்றால் அதன் இல்லாமை இருக்கும். சாட்சியாக பார்ப்பது இயல்பானது. அதனால் பிரச்சனை எதுவும் கிடையாது. சுய அடையாளத்திற்கு வழிவகுக்கும் அதிகப்படியான ஆர்வம்தான் பிரச்சனை. நீ எதிலெல்லாம் ஈடுபட்டு இருக்கிறாயோ அவற்றில் நீ மெய்யானவை என்று எடுத்துக்கொள்கிறாய். கேட்பவர், நான் என்பது மெய்யானதா அல்லது மெய்யற்றதா? நான் என்பது சாட்சியா? சாட்சி மெய்யானதா அல்லது மெய்யற்றதா? மகாராஜ், எது தூயதாகவும் களங்கப்படாமலும் சார்ந்தில்லாமலும் இருக்கிறதோ அது மெய்யானது. எது களங்கப்பட்டு சார்புடையதாகவும் நிறையற்றதாகவும் இருக்கிறதோ அது மெய்யற்றது. வார்த்தைகளால் தவறாக வழிநடத்தப்படாதே. ஒரே வார்த்தை பல அர்த்தங்களையும் முரண்பாடான அர்த்தங்களையும் கூட தெரிவிக்கலாம். இன்பமானதை தேடுகின்ற, இன்பமற்றதை ஒதுக்குகின்ற நான் பொய்யானது. இன்பத்தையும் துன்பத்தையும் பிரிக்க முடியாததாக பார்க்கின்ற நான் சரியாக பார்க்கிறது. தன்னால் பார்க்கப்படுவதோடு கலக்கும் சாட்சிதான் நபர், வியக்தி.
சாந்தமாக தனித்து நிற்கும், அசையாத மற்றும் பார்க்கப்படுவதால் தொடப்படாத சாட்சி, மெய்யின் தீப ஸ்தம்பம். அதுதான் வெளிப்படாததில் அவியக்தாவில் உள்ளார்ந்ததிருக்கும் பிரக்ஞை. வெளிப்பட்டதை தொடர்பு கொள்ளும் புள்ளி. சாட்சி இல்லாமல் பிரபஞ்சம் இருக்க முடியாது, பிரபஞ்சம் இல்லாமல் சாட்சி இருக்க முடியாது. கேட்பவர், காலம் உலகை உட்கொள்கிறது, காலத்தின் சாட்சி யார்? மகாராஜ், அவர் காலத்திற்கு அப்பாற்பட்டவர், பயிரிடப்பட முடியாதவர். ஒரு தீக்கொங்கு வட்டவட்டமாக வேகமாக சுற்றப்பட்டால் ஒரு ஒளிரும் வட்டமாக தோன்றும். சுற்றுவது நின்றுவிட்டால் தீக்கொங்கு மட்டும் இருக்கும். அதே போல இயக்கத்தில் உள்ள நான் உலகை உருவாக்குகிறது. அமைதியாக இருக்கும் நான் மெய்மையாகிறது. ஒரு மனிதன் ஒரு டார்ச் விளக்குடன் ஒரு அரங்கத்திற்குள் நடந்து போவதை போன்று நீ இருக்கிறாய். உன்னால் ஒளி வீச்சுகள் என்ன இருக்கிறதோ அதைத்தான் பார்க்க முடியும். மற்றவையெல்லாம் இருளில்தான் இருக்கும். கேட்பவர், நான் உலகத்தை உருவாக்கினால் என்னால் அதை மாற்ற முடிய வேண்டும். மகாராஜ், கண்டிப்பாக உன்னால் முடியும். ஆனால் உன்னை அதனுடன் அடையாளம் காண்பதை நீ நிறுத்திவிட்டு அதற்கு அப்பால் செல்ல வேண்டும். பிறகு உனக்கு அழிக்கும் சக்தியும் திரும்ப உருவாக்கும் சக்தியும் இருக்கும். கேட்பவர், நான் வேண்டுவதெல்லாம் சுதந்திரமாக இருப்பதே. மகாராஜ், நீ 2 காரியங்களை பற்றி அறிய வேண்டும். எதிலிருந்து நீ சுதந்திரமாக இருக்க வேண்டும்? எது உன்னை கட்டி போட்டிருக்கிறது? கேட்பவர், நீங்கள் ஏன் பிரபஞ்சத்தை இல்லாமல் செய்கிறீர்கள்? மகாராஜ், எனக்கு பிரபஞ்சத்தை பற்றி அக்கறை இல்லை. அது இருக்கட்டும் அல்லது இல்லாமல் போகட்டும், எனக்கு என்னை தெரிந்தால் போதும். கேட்பவர், நீங்கள் உலகத்திற்கு அப்பாற்பட்டவராக இருந்தால் உங்களால் அதற்கு பயன் எதுவும் கிடையாது. மகாராஜ், இருக்கின்ற சுயத்திற்காக வருத்தப்படு, இல்லாத உலகத்திற்காக வேண்டாம். ஒரு கனவில் மூழ்கியதால் நீ உன் உண்மையான சுயத்தை மறந்துவிட்டாய். கேட்பவர், உலகம் இல்லாமல் அன்பிற்கு இடமில்லை. மகாராஜ், பெரும்பாலும் அப்படித்தான். ஆனால் இருத்தல், விழிப்புணர்வு, அன்பு, அழகு ஆகிய இந்த குணாதிசயங்கள் எல்லாம் உலகில் மெய்யின் பிரதிபலிப்பு. மெய் இல்லை என்றால் பிரதிபலிப்பு இல்லை. கேட்பவர், உலகம் விரும்பக்கூடிய பொருட்களாலும் மக்களாலும் நிறைந்திருக்கிறது. அதை நான் எப்படி இல்லாததாக கற்பனை செய்ய முடியும்? மகாராஜ், விரும்பத்தக்கதை விரும்புபவர்களிடம் விட்டுவிடு. உன் ஆசையின் ஓட்டத்தை எடுத்துக்கொள்வதிலிருந்து கொடுப்பதற்கு மாற்று. கொடுப்பதற்கும் பகிர்ந்து கொள்வதற்கும் உள்ள ஈடுபாடு உன் மனதில் உள்ள புற உலகத்தை பற்றி கருத்தையும் கொடுக்கின்ற கருத்தையும் கழுவிவிடும். கொடுப்பதற்கும் எடுத்துக்கொள்வதற்கும் அப்பால் அன்பின் தூய ஒளிவீச்சு மட்டுமே இருக்கும். கேட்பவர், அன்பில் நேசிப்பவரும் நேசிக்கப்படுபவரும் என இருமைத்தன்மை இருக்க வேண்டும். மகாராஜ், அன்பில் ஒருவர் கூட இல்லை என்றால் எப்படி இருவர் இருக்க முடியும்? அன்பு என்பது பிரிய மறுப்பது, வித்தியாசங்களை ஏற்படுத்த மறுப்பது. ஒருமையை பற்றி சிந்திப்பதற்கு முன்னால் நீ இருமையை உருவாக்க வேண்டும். நீ உண்மையாலுமே நேசிக்கும் போது நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்ல மாட்டாய். குறிப்பிடும்போது அங்கு இருமை இருக்கிறது. கேட்பவர், எது என்னை இந்தியாவிற்கு திரும்ப திரும்ப வர செய்கிறது? வாழ்வதற்கு ஆகும் செலவை ஒப்பிட்டு பார்த்தால் இங்கு மிக குறைவு என்னும் காரணம் அல்ல. வண்ணமயமானவையும் விதவிதமானவையுமான தாக்கங்களும் அல்ல. இவற்றை விட ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்க வேண்டும். மகாராஜ், ஆன்மீக தன்மையும் இங்கு உள்ளது. புறத்திற்கும் அகத்திற்கும் இடையேயான பிரிவு இந்தியாவில் மிக குறைவு. இங்கு அகத்தை புறத்தில் வெளிப்படுத்துவது சுலபம், ஒருமுகப்படுத்துவது சுலபம். சமுதாயம் அவ்வளவு இறுகியது அல்ல. கேட்பவர், ஆமாம், மேற்கத்திய நாடுகளில் தாமச குணமும் ராஜச குணமும் தான் மேலோங்கி உள்ளன. இந்தியாவில் சாத்வீகமும் ஒத்திசைவும் சமநிலையும் அதிகமாக உள்ளது. மகாராஜ், குணங்களுக்கு அப்பால் உன்னால் செல்ல முடியாதா? சாத்வீகத்தை ஏன் தேர்ந்தெடுக்கிறாய்? நீ என்னவோ அதாக இரு. எங்கு இருக்கிறாயோ அங்கேயே இரு. குணங்களை பற்றி கவலைப்படாதே. கேட்பவர், எனக்கு பலம் இல்லை. மகாராஜ், இது நீ இந்தியாவில் சிறிதளவுதான் கிடைக்க பெற்றிருக்கிறாய் என்று காண்பிக்கிறது. உண்மையாலுமே நீ என்ன வைத்திருக்கிறாயோ அதை இழக்கக்கூடாது. நீ உன் சொரூப ஸ்திதியில் நன்கு நிலை பெற்றிருந்தால் இடத்தை மாற்றுவது அதை பாதிக்காது. கேட்பவர், இந்தியாவில் ஆன்மீக வாழ்க்கை சுலபமானது. மேற்கில் அவ்வாறில்லை. சூழ்நிலையோடு ஒருவர் மிக பெரும் அளவில் ஒத்து போக வேண்டும். மகாராஜ், உன் சொந்த சூழ்நிலையை நீயே ஏன் உருவாக்கி கொள்ளக்கூடாது? உலகத்திற்கும் நீ கொடுக்கும் சக்தியின் அளவுதான் அதற்கு உன்மேல் இருக்கும். கிளர்ச்சி செய்.
இருமைக்கு அப்பால் செல், கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாதே. கேட்பவர், ஒருவர் ஆன்மீக தன்மை முற்றிலும் இல்லாத இடத்தில் இருந்தால் என்ன செய்வது? மகாராஜ், எதையும் செய்ய வேண்டாம், நீயாக இரு, வெளியே இரு, அப்பால் பார். கேட்பவர், வீட்டில் மோதல்கள் வரலாம், பெற்றோர்கள் அரிதாகத்தான் புரிந்து கொள்கிறார்கள். மகாராஜ், உனக்கு உன் உண்மையான இருத்தலை தெரிந்தால் பிரச்சனை இல்லை. உன் பெற்றோர்களை சந்தோஷப்படுத்தலாம் அல்லது சந்தோஷப்படுத்தாமலும் போகலாம். திருமணம் செய்து கொள்ளலாம் அல்லது செய்யாமலும் இருக்கலாம். நிறைய சம்பாதிக்கலாம் அல்லது சம்பாதிக்காமலும் போகலாம். இவையெல்லாம் உனக்கு ஒன்றே. வெறுமனை சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு செயல்படு. இருப்பினும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நிஜங்களுக்கும் மெய்மைக்கும் நெருக்கமாக செயல்படு. கேட்பவர், அது மிக உயர்ந்த நிலை அல்லவா? மகாராஜ், இல்லை இல்லை, அது இயல்பான நிலை. நீ அதை உயர்ந்த நிலை என்று சொல்வது அதற்கு பயப்படுவதால். முதலில் அச்சமற்று இரு. பயப்பட எதுவும் கிடையாது என்று பார். பயமின்மை உச்ச உயர்விற்கான வாசல். கேட்பவர், எந்த அளவு முயற்சியும் என்னை பயமற்றவனாக ஆக்காது. மகாராஜ், பயப்பட எதுவும் கிடையாது என்று நீ பார்த்தால் பயமின்மை தானாக வரும். நீ ஒரு சந்தடியான தெருவில் நடக்கும்போது மக்களை தாண்டி செல்கிறாய். சிலரை உற்று பார்க்கிறாய், சிலரை வெறுமனை பார்க்கிறாய். ஆனால் நீ நிற்பதில்லை. நிற்பதுதான் இடைஞ்சலை உருவாக்குகிறது. நகர்ந்து கொண்டே இரு. பெயர்களையும் உருவங்களையும் பொருட்படுத்தாதே. அவற்றோடு பந்தப்படுத்திக் கொள்ளாதே. உன் பந்தம்தான் உன் தலை. கேட்பவர், என்னை ஒருவன் முகத்தின் மேல் அடித்தால் நான் என்ன செய்ய வேண்டும்? மகாராஜ், உன் பிறவி குணம் மற்றும் பெறப்பட்ட குணங்களின்படி நீ எதிர்வினை புரிவாய். கேட்பவர், அது தவிர்க்க முடியாததா? நான் உலகத்தில் இருப்பது போல் இருக்க சபிக்கப்பட்டவனா? மகாராஜ், ஒரு பொற்கொள்ளர் ஒரு நகையை மாற்றி வடிவமைக்க முதலில் அதை வடிவம் இல்லாமல் உருக்க வேண்டும். அதே போல ஒரு புதிய பெயரும் வடிவமும் வெளிவர ஒருவர் தன் அசலான நிலைக்கு திரும்ப வேண்டும். இறத்தல் புதுப்பித்தலுக்கு அத்தியாவசியம். கேட்பவர், நீங்கள் எப்போதும் அப்பால் செல்வதையும் விட்டேத்தியாக இருப்பதையும் தனிமையையும் வலியுறுத்துவீர்கள். சரி மற்றும் தவறு என்னும் வார்த்தைகளை அரிதாகத்தான் உபயோகிக்கிறீர்கள். இது ஏன் அப்படி? மகாராஜ், உன் சொரூபத்தில் ஆழ்ந்திருப்பது சரி, அவ்வாறு இல்லாமல் இருப்பது தவறு. மற்றவை எல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டவை. தவறிலிருந்து சரியானதை பிரிக்க நீ ஆர்வத்துடன் இருக்கிறாய். ஏனெனில் உனக்கு செயல்பட ஒரு அடிப்படை தேவைப்படுகிறது. நீ எப்போதும் ஏதாவது ஒன்றை செய்வதிலேயே இருக்கிறாய். ஆனால் தனிப்பட்டவாறு ஊக்கப்படுத்தப்பட்ட சில மதிப்பீடுகளை அடிப்படையாக கொண்ட சில விளைவுகளை குறிக்கோளாக கொண்ட செயல்படாமையை விட மோசமானது. எனில் அதன் பலன்கள் எப்போதும் கசப்பானவை. கேட்பவர், ஆத்ம விழிப்புணர்வும் அன்பும் ஒன்றா? மகாராஜ், ஆமாம். விழிப்புணர்வு துடிப்பானது. அன்பு என்பது இருத்தல். விழிப்புணர்வு சித்தானந்த ரூபம். மனம் அதாகவே கணக்கற்ற சாத்திய கூறுகளை மெய்ப்பிக்க முடியும். ஆனால் அவை அன்பால் உந்தப்படாமல் இருந்தால் மதிப்பற்றவை. உருவாக்கத்தின் ஆதாரம் அன்பு. அது இல்லாமல் குழப்பம் மட்டும்தான் இருக்கும். கேட்பவர், விழிப்புணர்வில் செயல் எங்கு உள்ளது? மகாராஜ், நீ எப்போதும் செயல்படுகிறாய். இந்த சுபாவம் தீர்க்க முடியாத வியாதியை போல ஆகிவிட்டது. இயக்கமும் அமைதியின்மையும் போராட்டமும் இல்லாவிட்டால் நீ அதை செயல்பாடு என்று சொல்ல மாட்டாய். செயல்படுவதற்காகவே செயல்படுவதுதான் குழப்பம். உண்மையான செயல்பாடு அழிக்காது, அது மாற்றத்தை ஏற்படுத்தும். இடம் மாறுவது வெறுமனே போக்குவரத்து. ஒரு நிலையான மனமாற்றம்தான் செயல்பாடு. உணர்ந்தறியக்கூடிய எதுவுமே மெய்யானதல்ல என்று ஞாபகம் வைத்திரு. இயங்குவது செயலல்ல. செயல்பாடு மறைவானது, அறியப்படாதது, அறிய முடியாதது. நீ அதன் பலன்களை மட்டும்தான் பார்க்கலாம். கேட்பவர், கடவுள் எல்லாமும் செய்பவர் அல்லவா? மகாராஜ், நீ ஏன் ஒரு புறவயப்பட்ட செயல்புரிபவரை கொண்டு வருகிறாய்? உலகம் தன்னிலிருந்தே தன்னை மறு உருவாக்கம் செய்து கொள்கிறது. அது ஒரு முடிவற்ற தொடர் செயல். நிலையற்றதை பிறப்பிக்கிறது. உன் அகந்தைதான் ஒரு செயல் புரிபவர் இருக்க வேண்டும் என்று உன்னை நினைக்க வைக்கிறது. இந்த உன் கற்பனையான சொந்த வார்படம் மோல்டு எவ்வளவுதான் பயங்கரமாக இருந்தாலும் அதை கட்டுப்படுத்த அதிலிருந்து நீ ஒரு கடவுளை உருவாக்குகிறாய். உன் மனம் என்னும் படசுருளின் வழியாக நீ கற்பனையான ஒரு உலகத்தையும் கூடவே அதற்கு காரண காரியத்தை கொடுக்க ஒரு கடவுளையும் உருவகப்படுத்துகிறாய்.
இவையெல்லாம் கற்பனையான விரிவாக்கங்கள், அதிலிருந்து வெளியேறு. கேட்பவர், உலகத்தை மனோமயமானது என்று பார்ப்பது எவ்வளவு கடினம்! அதன் தொட்டு அறியும் மெய்த்தன்மை மிகவும் திருப்திப்படுத்துவதாக இருக்கிறது. மகாராஜ், மிகவும் மெய்யானதாக தோன்றுவது தான் கற்பனையின் புதிர்த்தன்மை. நீ திருமணம் செய்து கொள்ளாமலோ அல்லது திருமணம் செய்து கொண்டோ ஒரு சந்நியாசியாகவோ அல்லது ஒரு குடும்பஸ்தனாகவோ இருக்கலாம், அது பொருட்டல்ல. நீ உன் கற்பனையின் அடிமையா அல்லது அடிமை இல்லையா? நீ எந்த முடிவெடுத்தாலும் எந்த வேலை செய்தாலும் அது தவறாமல் கற்பனையை, யூகங்கள் நிஜங்களாக நடைபோடுவதை அடிப்படையாக கொண்டது. கேட்பவர், இங்கு நான் உங்கள் முன் உட்கார்ந்திருக்கிறேன், இதில் எந்த பகுதி கற்பனையானது? மகாராஜ், முழுவதுமே, இடமும் காலமுமே கற்பனை செய்யப்பட்டவை. கேட்பவர், அதற்கு நான் இல்லை என்று அர்த்தமா? மகாராஜ், நானுமே இல்லை, எல்லா இருப்பவைகளும் கற்பனையானவை. கேட்பவர், விழிப்புணர்வுமே கற்பனையா? மகாராஜ், எல்லாவற்றையும் நிரப்பும், எல்லாவற்றிற்கும் அப்பால் இருக்கும் தூய விழிப்புணர்வு அளவான இருத்தல் அல்ல. எல்லா அளவானவையும் கற்பனையானவை, அளவற்றது மட்டுமே மெய்யானது. கேட்பவர், நீங்கள் என்னை பார்க்கும்போது எதை பார்க்கிறீர்கள்? மகாராஜ், நீ உள்ளதாக நீயே கற்பனை செய்வதாக பார்க்கிறேன். கேட்பவர், என்னைப் போல பலர் இருக்கிறார்கள், இருப்பினும் ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள். மகாராஜ், எல்லா உருவகங்களின் மொத்தம்தான் மகா மாயா எனப்படும் மாபெரும் மாயை. கேட்பவர், நீங்கள் உங்களை பார்க்கும்போது எதை பார்க்கிறீர்கள்? மகாராஜ், அது நான் எப்படி பார்க்கிறேன் என்பதை பொறுத்தது. நான் மனதின் மூலமாக பார்க்கும்போது கணக்கற்ற மனதர்களை பார்க்கிறேன். நான் மனதிற்கு அப்பால் பார்த்தால் சாட்சியை பார்க்கிறேன். சாட்சிக்கு அப்பால் வெறுமை மற்றும் குளிர்ந்த அமைதியின் அளவற்ற கனம் அடர்த்தி இருக்கிறது. கேட்பவர், மக்களை எப்படி கையாள்வது? மகாராஜ், ஏன் மற்றும் எதற்காக திட்டங்களை தீட்ட வேண்டும்? இம்மாதிரியான கேள்விகள் பதட்டத்தை தான் காண்பிக்கின்றன. உறவு என்பது உயிரோடு இருக்கும் ஒன்று. உன் அகத்தில் இருக்கும் சுயத்துடன் அமைதியான சமாதானத்தோடு இருந்தால் நீ எல்லோருடனும் அமைதியான சமாதானத்துடன் இருப்பாய். நடப்பவைகளுக்கு நீ எஜமானன் அல்ல என்று அறி. முற்றிலும் அவசியமாக தேவைப்படும் செயல்களை தவிர உன்னால் எதிர்காலத்தை கட்டுப்படுத்த முடியாது, மனித உறவுகளை திட்டமிட முடியாது. அது மிகவும் செறிவானது மற்றும் பலவிதங்களானது. புரிதலோடும் கருணையோடும் எல்லா சுயநலமான தேடுதலற்றும் இரு. கேட்பவர், கண்டிப்பாக நடப்பவைகளுக்கு நான் எஜமானன் அல்ல. சொல்ல போனால் நான் அவற்றின் அடிமை. மகாராஜ், எஜமானனாகவோ அடிமையாகவோ இருக்க வேண்டாம், விட்டேத்தியாக இரு. கேட்பவர், அது செயல்படுவதை தவிர்ப்பதை குறிக்கிறதா? மகாராஜ், உன்னால் செயல்பாட்டை தவிர்க்க முடியாது, மற்ற எல்லாவற்றையும் போல. கேட்பவர், என் செயல்களை நான் கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியும். மகாராஜ், முயற்சி செய், விரைவில் என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்வாய். கேட்பவர், நான் என் மனோ திட்டத்தின்படி செயல்பட முடியும். மகாராஜ், நீ செயல்பட்ட பிறகுதான் உன் மனோதிடத்தை அறிவாய். கேட்பவர், என் ஆசைகளையும் தெரிவுகளையும் எடுத்த முடிவுகளையும் ஞாபகம் வைத்திருந்து அதன்படி செயல்படுவேன். மகாராஜ், அப்படியானால் உன் ஞாபகம் முடிவு செய்கிறது, நீ அல்ல. கேட்பவர், இதில் நான் எங்கு வருகிறேன்? மகாராஜ், கவனத்தை கொடுப்பதால் நீ அதை சாத்தியமாக்குகிறாய். கேட்பவர், சுதந்திரமான மனோதிடம், ஃப்ரீவில் என்னும் ஒன்று இல்லையா? ஆசைப்பட எனக்கு சுதந்திரம் இல்லையா? மகாராஜ், இல்லை இல்லை, ஆசைப்பட நீ நிர்பந்திக்கப்படுகிறாய். இந்தியாவில் சுதந்திரமான மனோதிடம் என்னும் கருத்தே இல்லை. ஆகையால் அதற்கு வார்த்தை இங்கு இல்லை. ஆசை என்பது தானே தன்னையே கட்டுப்படுத்த ஒப்புக்கொள்ளும் ஒரு முடிவு, ஒரு தலை. கேட்பவர், என் வரையறைகளை தேர்ந்தெடுக்க நான் சுதந்திரமானவன். மகாராஜ், நீ முதலில் சுதந்திரமாக இருக்க வேண்டும். நீ உலகத்தில் சுதந்திரமாக இருக்க உலகத்திலிருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் உன் கடந்த காலம் உன்னையும் உன் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும். நடந்ததற்கும் நடக்க வேண்டியதற்கும் இடையில் நீ சிக்கிக் கொண்டுள்ளாய். அதை விதி என்றோ கர்மா என்றோ சொல், ஆனால் ஒருபோதும் சுதந்திரம் என்று சொல்லாதே. முதலில் உன் சத்திய ஸ்வரூபத்திற்கு திரும்பு, பிறகு அதன் அன்பின் இதயத்திலிருந்து செயல்படு. கேட்பவர், வெளிப்பட்டதற்குள் வெளிப்படாததின் முத்திரை எங்கே உள்ளது? மகாராஜ், ஒன்றும் இல்லை. வெளிப்படாததின் முத்திரையை வெளிப்பட்டதில் நீ தேடும் கணத்தில் வெளிப்பட்டது கரைந்துவிடும். வெளிப்படாததை மனதால் புரிந்து கொள்ள நீ முயற்சித்தால் உடனடியாக நீ மனதிற்கு அப்பால் சென்று விடுவாய். இது தீயை
நீ ஒரு மரத்தடியால் தூண்டும்போது தடியை எரித்து விடுவதை போன்றது. மனதை வெளிப்பட்டதை ஆராய உபயோகி. முட்டை ஓட்டை கொத்தும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சை போல இரு. அதற்கு ஓட்டிற்கு வெளியில் இருக்கும் வாழ்க்கையை பற்றிய கற்பனை அர்த்தமற்றது. ஆனால் ஓட்டை உள்ளுக்குள் இருந்து கொத்துவது ஓட்டை உடைத்து குஞ்சை விடுவிக்கும். அதே போல மனதை உள்ளுக்குள் இருந்து நித்திய அனித்தியத்தை பற்றிய விவேகத்தாலும் அதன் முரண்பாடுகளையும் முட்டாள்தனத்தையும் புரிந்து கொள்வதாலும் உடை. கேட்பவர், ஓட்டை உடைக்க வேண்டும் என்னும் ஏக்கம் எங்கிருந்து வருகிறது மகாராஜ்? வெளிப்படாததிலிருந்து, அவ்யக்தாவிலிருந்து. தொடரும். ஓம்.